ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டே ஸ்கூல் ரீஓபன் ஆகுது. குட்டீஸ்க்கு லஞ்ச் பேக் பண்றதுக்காக நான் பண்ற ப்ரிப்பரேஷன்ல இன்னைக்கு டே 2. நம்ம பண்ற சமையல்ல ஃபிளேவரை அதிகப்படுத்த நம்ம யூஸ் பண்ற மல்லி இலை, புதினா, கருவேப்பிலை வீட்டு தோட்டத்திலேயே இருக்குது. பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு கூட ஓடி போய் பறிச்சுட்டு வந்துருவேன். ஆனா மல்லி புதினா வீட்லயே வளர்த்தாலும் தேவைக்கு கடையிலயும் வாங்க வேண்டியதா இருக்கும். வாங்கின மல்லி புதினாவை வேஸ்ட் ஆகாம எப்படின்னு ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்கிட்டு வந்த மல்லி இலைய அடி தண்டு வேரையும் கட் பண்ணி எடுத்துட்டு அதுல இருக்கிற மண்ணு தூசி எல்லாம் போகிற அளவுக்கு நல்ல தண்ணில அலசி தண்ணிய வடிய வச்சிருந்தேன். இப்படி ஃபர்ஸ்டே தண்ணில நல்லா அலசி எடுக்கிறதுனால இருக்க மண்ணு தூசி எல்லாம் போயிரும். குக்கிங் டைம்ல எடுத்து யூஸ் பண்ணவும் ஈஸியா இருக்கும். இப்படி வடிய வைக்கும் போது இதுல இருக்க அதிகபட்ச தண்ணி இதுலயே வடிஞ்சு வந்துரும். இது அப்படியே ஓரமா எடுத்து வச்சுட்டு புதினாவை கிளீன் பண்றேன். புதினால இருக்க நல்ல இலைகளை மட்டும் ஆஞ்சு தண்ணியில சேர்த்துறேன். ஆஞ்ச புதினாவை ஒரு வாட்டி தண்ணியில நல்லா அலசிட்டு ரெண்டாவதும் ஒரு தண்ணியில சேர்த்து அலசி எடுத்துறேன். இலைகளை ஆஞ்ச பறவை இருக்கிற தண்டை வீட்டு தோட்டத்துல இருக்கிற ஒரு சின்ன தொட்டில நட்டு வச்சா போதும். வீட்டு தேவைக்கு அதுல இருந்தே நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷா புதினா கிடைக்கும். நெக்ஸ்ட் தண்ணி வடிய வச்சிருக்கிற மல்லி இலை புதினாவை நல்ல ஒரு காட்டன் டவல்ல விரிச்சு வச்சு நல்லா வாட விடுறேன். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம நம்ம ஸ்டோர் பண்ணாதான் ஒரு 15 நாள் வரை வச்சு யூஸ் பண்ண முடியும். இதுல இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகுற அளவுக்கு காய விட்டுருதேன். தொட்டு பாத்தீங்கன்னாலே தெரியும், அதுல கொஞ்சம் கூட தண்ணி பசறக்காது. இலைகளை பார்த்தாலே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இப்ப அகலமான ஒரு சில்வர் பாத்திரத்தையும் எடுத்திருக்கேன். அது அடிபாகத்துல ஒரு டவலையும் விரிச்சிருந்தேன். இப்ப நல்லா ட்ரையா இருக்கிற மல்லி இலைய ஒரு பக்கமாவும் புதினாவை ஒரு பக்கமாவும் எடுத்து வைக்கேன். பாத்திரம் நல்ல விரிஞ்ச பாத்திரங்கிறதுனால நான் ரெண்டையுமே ஒரே பாத்திரத்துல தான் ஸ்டோர் பண்ணுவேன். சில்வர் பாத்திரமா இருந்தாலும் நல்ல டைட்டாவே க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ்லயும் ஸ்டோர் பண்றேன். இத ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணாம ஃப்ரீசர்ல கூட ஸ்டோர் பண்ணலாம். நல்ல விழுதா அடிச்சு ஐஸ் கியூப் ஆக்கி நம்ம ஸ்டோர் பண்ணலாம். பேஸ்டா யூஸ் பண்றதுக்கெல்லாம் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம். ஆனா நம்ம இப்படி ஸ்டோர் பண்ணும்போது ஒவ்வொரு டைம் எடுத்து அதை அப்படியே கட் பண்ணி ஃபுட்ல சேர்க்கும் போது நல்ல ஃபிளேவராவும் இருக்கும், நல்ல கார்னிஷாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அந்த பாக்ஸை திறந்து மல்லி இலையோ புதினாவோ எடுத்த பிறகு சில்வர் பாக்ஸோட மூடிய மட்டும் நல்ல துணி வச்சு தொடச்சிட்டு ஈரப்பதம் இல்லாம க்ளோஸ் பண்ணி வச்சிருவேன். நீங்க போட்டிருக்கு காட்டன் டவலுக்கு பதிலா டிஷ்யூ பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கிடலாம். வாங்குற மல்லி புதினாவை இருக்கிற வேலைகளுக்கு இடையில கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதே மாதிரி கிளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 வாரம் இல்லங்க 3 வாரம் வரை வச்சு யூஸ் பண்ணலாம். இல்ல வீட்டுல புதினாவை தழுக்க வைக்கீங்கன்னா 1 மாசத்துல அறுவடை பண்ணலாம். வீட்டுல இருக்கிற பச்சை மல்லிய கை கடையில வச்சு ஒரு கசக்கி ஒரு தொட்டில நட்டு வச்சீங்கன்னா 1 மாசத்துல அதையுமே அறுவடை பண்ணிடலாம். ஒரு 12 நாளைக்கு அப்புறம் புதினா மட்டும் லைட்டா கலர் மாறி இருக்கு. அதுக்கப்புறம் இருக்கிற இலைகளை தெளிச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம். உடம்புக்கு குளிச்சு தரக்கூடிய இந்த மல்லி புதினாவை வாங்கினது கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம இப்படிதாங்க இப்போ வர யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷனை சூப்பரா முடிச்சிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம்.